இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திரு அவை திரு தொண்டரும் அரைசாட்சியுமான புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடுகின்றது. எனவே திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவர் திருச்சபையும் திருச்சபை சொத்துக்களை பாதுகாப்பதற்காக தன் உயிரையே கொடுத்தவர் புனித லாரன்ஸ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான செய்தி, முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும். மன வருத்தத்தோடோ தயக்கத்தோடோ தடைகளோடோ ஏதோ இருக்கிறதுல கொஞ்சம் கடவுளுக்கு கொடுக்கலாம், அப்படியல்ல. கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் மன மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். கடவுள் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், கடவுள் ஆசீர்வாதமான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கின்றார், அற்புதமான குடும்பத்தை, குழந்தை செல்வங்களை, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக பொருளாதாரத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார். எனவே அந்த கடவுளுக்கு நாம் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். வருத்தத்தோடோ முகவாட்டத்தோடோ தயக்கத்தோடோ ஏதோ கொஞ்சம் கிள்ளி அள்ளி போடுறது அப்படியே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கடவுள் என்றுமே ஆசீர்வதிப்பது கிடையாது. எனவே எந்த மனநிலையோடு நாம் கொடுக்கிறோம் என்பதுதான் கடவுள் நம்மிடம் பாருங்கள். அங்கு பணத்தையோ பொருளையோ அதை கடவுள் பெரிதாக பார்க்க. ஆனால் ஒவ்வொரு செயலையும் ஆன்மீக காரியங்களுக்கு, ஆலய காரியங்களுக்கு, கடவுளுக்கு நாம் செய்கிற பொழுது எந்த மனநிலையோடு நான் செய்கிறேன், அதுதான் முக்கியம். இப்பொழுது நமது அண்டை மாநிலம் ஒரு இயற்கை பேரிடர், நிலச்சரிவு. எனவே பல மக்கள் தங்களுடைய உயிரை, குடும்பத்தை, உடைமைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இங்கு மனிதத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் மனமுவந்து கொடுக்கின்றார்கள். ஏன் என்று சொன்னால், அங்கு மனிதன் எல்லாவற்றையும் இழந்து ஒரு தனிமரமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எத்தனையோ உயிர்களை இழந்திருக்கின்றார்கள், வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள், இருப்பதற்கான இருப்பிடத்தை இழந்திருக்கின்றார்கள். எத்தனையோ குடும்பங்கள் இரவில் படுக்கைக்கு சென்ற காலையில் எழுந்திருக்க முடியாமல் மண்ணோடு மண்ணாக மடிந்து கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உலகமே உதவி செய்கின்றது, மன மகிழ்ச்சியோடு உதவி செய்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், அங்கு மனிதன் வேதனைப்படுகின்றான், அங்கு மனிதன் கஷ்டப்படுகின்றான், மனிதன் தனிமரமாக நிற்கின்றான். ஆதரவற்ற ஒரு சூழ்நிலையில் எல்லாவற்றையும் இழந்து அடிப்படை வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனமகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு முன்வந்து எத்தனையோ உள்ளங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். யாரும் வலுக்கட்டாயத்தில் அல்ல, எல்லோருமே மன மகிழ்ச்சியோடு உதவி செய்கின்றார்கள். பிரியமான சகோதர சகோதரி, இங்குதான் நாம் கடவுளுடைய பராமரிப்பை பார்க்கின்றோம், கடவுளுடைய பிரசனத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும். அதுவும் கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது நாம் முகமலர்ச்சியோடு கொடுக்க வேண்டும் என்பதை தான் இன்றைய இறை வார்த்தையை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பிரியமான சகோதர புனித லாரன்ஸ் கூட அவர் தன் உயிரை இழப்பதற்கான காரணம் அந்த சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தார். கொடுங்கோல், ரோமியருடைய கொடுங்கோல் ஆட்சி, வலேரியன் கொடுமையான மன்னன் கொடுங்கோல், அவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். எனவே அந்த வலேரியன் திருச்சபையின் சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், சுயநலத்தோடு செயல்படுகின்றார். ஆனால் திருத்தொண்டர் அந்த திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து வந்த அவர் ஏழை எளிய மக்களுக்கு, கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அவர் வாரி வழங்கினார். அதனால் தன் உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர் முகமலர்ச்சியோடு மனிதத்திற்காக, ஏழை எளிய மக்களுக்காக
அந்த திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்ததால் அவர் தன் இன்னுயிரை இழந்தார். எனவே இந்த உலகில் நாம் ஒரு பக்கம் தாராளமாக வழங்கக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம், இன்னொரு புறம் சுயநலமிக்க மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். இந்த சுயநலமிக்க மனிதர்களால் இங்கு ஏழ்மை, வறுமை, இங்கு ஏழை எளிய மக்கள், கஷ்டம், துன்பம். கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார், வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏழை எளிய மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக கொடுத்திருக்கின்றார். அந்த பகிர்கின்ற மனப்பான்மை இல்லாத போதுதான் நமது தேசத்தில் நாம் வாழக்கூடிய சமுதாயத்தில் பகுதியில் வறுமை, ஏழ்மையை நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமான சகோதர சகோதரி, நம்மிடம் உள்ளதை பிறருக்கு கொடுக்க என்று இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதிலும் ஒருபடி மேலே சென்று கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது சில பேருங்க பாருங்கன்னா லட்சமாக கடவுளுக்கு கொடுப்பார், உண்டியில் போடுவாங்க, ஆலயம் சார்ந்த காரியங்களுக்கு கொடுப்பார்கள். ஏன் என்று சொன்னால் அதைவிட பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதால் கொடுக்கின்றார். முகமலர்ச்சியோடு அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கின்றார்கள். ஏன்? அதைவிட பல மடங்கு ஆசீர்வாதத்தை கடவுள் அவர்களுக்கு கொடுப்பதால் அவர்கள் மனமு வந்து தாராளமாக கடவுளுக்கு கொடுப்பதில் என்றைக்குமே அவர்கள் கணக்கு பார்ப்பது கிடையாது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் அள்ளி கொடுக்க வேண்டும், கிள்ளி கொடுக்க கூடாது. கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். நாம் முகமலர்ச்சியோடும் மனமுவந்து கடவுளுக்கு கொடுப்போம். கடவுள் அதைவிட பல மடங்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆம்.